ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 15 வரையும் 1 மார்க் கேட்பாங்க. அதாவது பல உள்தெரிகையிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 15 1 மார்க் இருக்க போகுது. நெக்ஸ்ட் 16 கொஷின் நம்பர் 16லேருந்து 21 இது வரைக்கும் உங்களுக்கு குருவினா இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே 2 மார்க். ஓகே, இதில் நீங்கள் 4 எழுதுற மாதிரி இருக்கும். அதுவே கொஷின் நம்பர் 22லேருந்து 28 வரைக்கும் நம்மளுக்கு 2 மார்க்கே தான் இருக்கும். அது வந்து பயிற்சி வினால இருந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் 29லேருந்து 31 வரைக்கும் உரைநடையில இருக்க சிறுவினா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பத்தியை படித்து விடையளி அப்படின்றதும் இருக்கும். நெக்ஸ்ட் 32லேருந்து 34 வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுள்ள இருக்க சிறுவினா மனப்பாடம் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 35லேருந்து 37ல உங்களுக்கு இலக்கணம்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய சிறுவினா அலகிடுதல் அணி திணை இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்கே இல்லாத கிராமர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அதனால அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 38லேருந்து 42 வந்து செய்யுள்ள இருக்க நெடுவினா கடிதம் எழுதுறது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுறது படிவம் மொழிபெயர்ப்பு இதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி லாஸ்டா 43லேருந்து 45 இதில் உங்களுக்கு நெடுவினா இருக்கும். உரைநடையில அப்புறம் கட்டுரை துணை பாடம் இருக்க நெடுவினா. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ மறக்காம இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வேலை தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.